ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் அர்ச்சனாவின் அன்பான வணக்கமுங்க. ஆரம்பத்திலிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எபிசோடுக்கு எல்லாமே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். டெய்லி எபிசோட் 11 மணிக்கு வந்துடும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகலாம். அங்கங்கே கல்யாண வீட்டிலலாம் எப்படா பொழுது விடியோன்னு நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்து கூட மூச்சுக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் எல்லாம் பார்ட்டி அடிச்சுட்டு ஒரு பக்கம் தூங்குறாங்க, இன்னொரு பக்கம் எல்லாம் அரடி அடிச்சுட்டு தூங்குறாங்க. இன்னும் யாரும் எழுந்த பாடில்லை. மணி 4 ஆகிடுச்சு, எழுந்துக்கணும்ல. சரி என்னமோ ஒன்று, நம்ம எழுந்துட்டோம். வாசலை பெருக்கி தண்ணியை தெளிச்சுட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுற வேண்டிதான். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அக்கா என்னடி எழுந்துட்ட போல? எழுந்ததால தானக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். காலையிலேயே ஆரம்பிக்காதடி அம்மா. வர வர சின்ன பசங்களை விட மோசமாயிட்டு வர நீ. சும்மாக்கா விளையாட்டுக்கு. சரி கோலம் போட்டுடலாமாக்கா? அதெல்லாம் போடலாம். முதல்ல நீ போய் மூஞ்சி அலம்பிட்டு வாடி. எப்படி தூங்கி வலியிட பாரு. நான் போய் வாசலை பெருக்கி தண்ணியை தெளிச்சு வைக்கிறேன். சரியா? ஓகேக்கா. எப்படி கொட்டாவி விடுறா பாரு. நீ போய் மூஞ்சி கழுவிட்டு வா. நான் டீயை வைக்கிறேன் வாசலை பெருக்கிட்டு வந்து. சூப்பர்க்கா நீங்க. ஓகேக்கா. இப்படி வாசல்ல வண்ண கோலத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு கல்யாண கலையே வந்திருக்கு. ஏன் பிரியாக்கா? என்ன காயத்ரி? கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா வீட்டுல டெக்கரேஷன் பண்றவங்க சுத்தி சுத்தி டெக்கரேட் பண்ணி வீட்டை அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. அதுலலாம் வராத கல்யாண கலை வீட்டுக்கு நீங்க போட்ட கோலத்துல தான் வந்துருச்சா என்ன? தூ மச்சா பேசாதடி. நான் கஷ்டப்பட்டு இடுப்பு உடைய போட்டிருக்கேன்ல. தூங்கி எந்த லேட்டா வந்துட்டு பேச்ச பாரு அவளுக்கு. வழக்கம் போல நைட்டு லேட் ஆயிடுச்சுக்கா தூங்குறதுக்கு. விடிய விடிய யாராட்டையோ? ஆமாக்கா, நானு மணி நந்தினி கிட்டத்தட்ட ஒரு 1:30 வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம்க்கா. மணி இன்னும் கேட்டால் நல்லா தூங்க கூட இல்லை. பியூட்டி ஸ்லீப் எல்லாம் போச்சு அந்த அம்மாக்கு. அடி பாவீங்களா, அந்த பொண்ணு தூங்க விட்டுருக்க வேண்டியதானடி. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பியூட்டி ஸ்லீப் பண்ணா தானடி கண்ணும் நல்லா பண்ணு மாதிரி தூக்கிக்கிட்டு நிற்கும். அப்போ தானடி பொண்ணு நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்களேடி. சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணை தூங்க விடாம பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு வேற சொல்ற நீ. ஷோ பிரியாக்கா, நான் சூப்பரா இருக்குன்னு சொல்லல. பின்னாடி திருப்பி பாருங்க. எனக்கும் குரல் பின்னாடி இருந்ததா வந்தது. என்ன புஷ்பா காட்டி வச்சிட்டீங்களா? அதெல்லாம் ரெடி ஆயிருச்சுடி. கோலெல்லாம் அழகா போட்டிருக்கீங்கடி. சூப்பரா இருக்குதுடி. தேங்க்ஸ்க்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கோங்க்கா. நைட்டெல்லாம் இதெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் வேற பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாதுடி. பயங்கரமா இருக்குடி கோலம்லாம். கலர்லாம் பயங்கரமா கொடுத்துருக்கீங்க. பிரியா வீட்டு கோலமும் சூப்பரா இருக்குது. பிரியா உன் வீட்டு கோலம் எப்பவுமே சிம்பிளா இருந்தாலும் நல்லா லுக்கா கியூட்டா இருக்குடி உன்ன மாதிரியே. ரொம்ப தேங்க்ஸுக்கா. ஆக்சுவலா என் வீட்டுல கல்யாணம் நடக்கல, அதனாலதான் நான் சிம்பிளா போட்டிருக்கேன். இந்த 2 வீட்டுல தான் கல்யாணம் நடக்குது, அதனாலதான் நல்லா பெருசா போட்டிருக்கேன். என் கூட அர்ச்சனாக்காவும் ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர் பிரியா, நீ உண்மையிலேயே சூப்பர். அப்படியே சலிக்காம எல்லா வேலையும் பாக்குற பத்தியா வேற லெவல் ரீ நீ. இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்கும் இந்த 3 வீட்டுக்குமே இப்பதாண்டி கல்யாண காலையே வந்திருக்கு இந்த கோலத்தால. தேங்க்யூ சோ மச்க்கா. அதை பின்னாடி இருக்கிற சின்ன பொண்ணு கிட்ட சொல்லுங்க, ஏதோ இந்த வீட்டோட டெக்கரேஷன்னால தான் ஊடே அழகா இருக்குது. நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட பேனாத்திக்கிட்டு இருந்தா. டெக்கரேஷன் எல்லாம் என்னடி ஆர்டிஃபிஷியலு, அதெல்லாம் அழகா நம்மளே மாட்டி கூட விட்டுறலாம். இப்படி கோலத்தெல்லாம் அப்படியே அழகா கலை நெய்யத்தோட போடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய திறமை வேணும் தெரியுமா? அதுக்கெல்லாம் நீ உண்மையிலேயே திறமைசாலிடி. உன்னாலதான் இப்போ இந்த வீடு அழகா இருக்கு. அச்சோ, புகழ்ச்சி மேல புகழ்ச்சியா இருக்குதே. ஏக்கா உங்களுக்கு இன்னைக்கு நான் மேக்கப் சும்மா செம்மையா போட்டு விடுறேங்க்கா. அட போடி. சரி வாங்க நம்ம 3 பேருமே டீ குடிக்கலாம். 4 பேருமே டீ குடிக்கலாம். காயத்ரி நீயே வாடி. சரிங்கக்கா. சரி வாங்கம்மா உள்ள போலாம் வாங்க. புஷ்பா அக்கா கையால குடிக்கிற டீயும் பஞ்சாமிர்தமும் ஒண்ணு. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவ்வளோ தித்திப்பா இருக்கும். அம்மா இந்த அர்ச்சனாவை பாருங்கம்மா. நான் கூட என்னமோ சொல்ல வரான்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு நான் சுவையா போடுவேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா தித்திப்பா இருக்குங்கிறா. ரொம்ப கிண்டல் அடிக்கிறாமா என்ன இவ. அக்கா சுவைக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை, சுவையா தான் இருக்குது. ஆனா என்ன ரொம்ப தித்திப்பா இருக்குது. இந்த டீயை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த தொண்டையில அந்த இனிப்பு அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு தித்திப்பா இருக்குது. 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு டீக்கு 1/4 கிலோ சர்க்கரை கொட்டிருக்கா நீ. 1/4 கிலோ எல்லாம் நான் ஒன்றும் கொட்ட மாட்டேன். 1 கப்புக்கு 2 ஸ்பூனுங்கிற அளவுக்கு தான் நான் போடுவேனே. 2 ஸ்பூனே டூ மச்சு தான்க்கா. 1 கப்புக்கு 1 ஸ்பூன் போடுங்க, இல்லை 1/2 ஸ்பூன் போடுங்க. சர்க்கரையெல்லாம் அதிகம் எடுத்துக்க கூடாதுக்கா. அதெல்லாம் சரிதான். ஆனா கொஞ்சம் தித்திப்பா இல்லைன்னா டீ குடிக்கவே பிடிக்க மாட்டேங்குதுரி. அப்ப ஒத்துக்கிறீங்க நீங்க போடுற டீ பஞ்சாமிர்தம்னு. போதும் போடி. சரி இழிச்சதெல்லாம் போதும்மா. ஆளாளுக்கு எழுந்து டீயை குடிச்சிட்டு மடபடன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்கம்மா. மண்டபத்துக்கு போய் சேரணும் எல்லாரும். அதெல்லாம் போயிடலாம்மா. மணி 5:30 தானே ஆகுது. 5:30 சொல்ற. டீயை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள 6:00 நேரம் நம்மளுக்காக நிக்காது. கடை நாம தான் நம்ம வேலையை முடிச்சுக்கணும். நான் உன்னை நந்தினியை எழுப்ப சொன்னேன், எழுப்பினியா நீ? எழுப்புன முகம் கழுவிட்டு வரேன்னு சொல்லியிருக்காமா. அது எழுந்த மாதிரி தான். மூஞ்சி கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூங்க மறுபடியாது. முதல்ல அவளை போய் நீ எழுப்புற வேலையை பாரு. எழுப்பி வீட்டில் இருக்கிற குழந்தை பசங்களெல்லாம் ரெடி பண்ண சொல்ல. அவளை இந்த மாதிரி அவளெல்லாம் சோம்பேறி ஆக்காதீங்க. நாளை பின்ன கல்யாணம் ஆகிட்டு அந்த வீட்டுக்கு போனா
சொல்லாம என் மான சந்தி சிரிச்சிடும். ஒரு வேலையும் செய்ய தெரியாம அது பாட்டுன்னு நிற்கும். அப்புறம் பேக்கு மாதிரி நீ அதை எழுப்பிய எல்லா பிள்ளைங்களையும் ரெடி பண்ண சொல்லாத. சரிம்மா சொல்லிடுறேன். அவள் ஒருத்தி மட்டும் உங்கள் 2 பேராட்டும் பொறுப்பாக இருந்துட்டான்னு வையா, எனக்கு இன்னும் நிம்மதியாக இருக்கும்டி. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னால் அவள் பொறுப்பாயிடுவாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. மாறுச்சுன்னா நல்லா இருக்கும். சரி மடமணி டீயை குடிச்சிட்டே அவளை போய் எழுப்புற வேலையை பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் டீ குடித்தாலும் என் புருஷன் மட்டும் வித்தியாசமாக காஃபி வேணும்னு கேட்பாரு. இந்த பால் எப்போ பொங்கி நான் காஃபி அவருக்கு கொடுத்துட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறது சொல்கிறதுக்கே டயர்டாகுதுப்பா. நந்தினி வேற எழுந்துக்கவே மாட்றா. எருமாடு வேணும்னே தூங்குது. அது பைத்தியம். நைட்டெல்லாம் அரட்டை அடிக்க வேண்டியது. இப்போ காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்க வேண்டியது. இதுக்கு மேலேயே அவன் எழுந்துக்கலன்னா அம்மாவே போய் தான் அவளை அடித்து விரட்டி எழுப்புவாங்க. அர்ச்சனா, என்னக்கா? உன் பையனை குளிக்க சொன்னேன். சோப்பு எது தீர்ந்து போச்சு, புது சோப்பு வேணுங்கிறான். எங்க வச்சிருக்க சோப்பெல்லாம்? என்னது சோப்பு தீர்ந்து போச்சா? அதுக்கேண்டி ஷாக் ஆகுற? அக்கா போன வாரம் தான்க்கா ஒரு புது சோப்பை கொடுத்தான் அவனுக்கு. அதுக்குள்ள எப்படிக்கா ஒரு கட்டி சோப்பு காலி பண்ணாவன்? நல்லா தேய்ச்சி குளிக்கிறானோ என்னமோ. அக்கா அவன் குளிக்க போனா 2 நிமிஷத்துல வெளியே வந்துருவான்க்கா. மேல தண்ணி ஊத்துனதும் தெரியாது, சோப்பு போட்டதும் தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடா குளிச்சுட்டு வந்துருவான் அவன். அப்புறம் எப்படிக்கா? ஐயோ, ஒருவேளை சோப்பை கக்கூசில் எதனா போட்டிருப்பானோ? எனக்கு எப்படி தெரியும்? சரி நான் வேணா அவன்கிட்ட கேட்டு பாக்குறேன். கேளுக்கா, விடாதக்கா அவனை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானடா உன் அம்மா சோப்பு கொடுத்தா என்னடா பண்ணு கேளு. எதனா போய் சொன்னாலும் வைங்க, டவுசரை கழட்டிட்டு பின்னாடி நழுவிங்க சுரில்னு. விடிடி ஆச்சுனா சோப்பு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். சாமி ரூம் பக்கத்துல ஒரு கபோர்டு இருக்குதுக்கா, அங்கதான் அந்த ப்ரொவிஷன் ஐட்டம் எல்லாம் அடிக்க வச்சிருக்கேன். சோப்பு பாக்ஸும் அங்கேயே தான் இருக்கும். சரி நான் எடுத்து கொடுத்துட்றேன். நந்தினி எழுப்பிட்டியா? எழுந்துட்டல? மறுபடியும் எழுப்பினாக்கா, ஆனா அது ஏந்துக்க மாட்டேங்குது. இதோ என் புருஷனுக்கு காஃபியை போட்டு கொடுத்துட்டியா? மறுபடியும் போய் எழுப்புறேன். சரி நீ காஃபி போடு, அவளை நான் போய் எழுப்பிக்கிறேன். ஓகேக்கா, ஆல் தி பெஸ்ட். விளையாட்டா இருக்கா. எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. கடவுளே, இப்படி காலை தொங்க போட்டுட்டு தூங்குனா காலு வலிக்காதா? ஏன்டா இந்த பொண்ணு இப்படி இருக்காளோ? அதுவும் இல்லாமல் இந்த பெட்டு வேற அவளுக்கு பத்தவே மாட்டேங்குது. அர்ச்சனா கிட்ட சொல்லி இவளுக்கு வேற பெட்டு தான் வாங்கி தர சொல்லணும். நல்லா நெடுன்னு வளர்ந்துட்டா நந்தினி. அதனால தான் அவளுக்கு பெட்டெல்லாம் பத்த மாட்டேங்குது. நந்தினிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி நல்லா 7 அடிக்கு கட்டில் வாங்கி தர சொல்லணும். அப்பதான் இவளுக்கும் சந்தோஷக்கும் கரெக்டாக இருக்கும். ரெண்டும் வளர்ந்து கெட்ட கேஸுங்க தான். எவ்வளோ அழகாக தூங்குறா பாரு. நந்தினி பாப்பா எழுந்துருமா. நந்துமா எழுந்துருமா, மண்டபத்துக்கு வேற கிளம்பணும். அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் டி, எழுந்துரு. அடியே சொல்லிட்டே இருக்கல, எழுந்துருடி. நீ மட்டும் எழுந்துக்கல. இப்ப நான் போய் அம்மாவை. இது என்ன இது? கழுத்துல மஞ்சள் கயிறு போட்டிருக்கா. தாலி தானே இது? மஞ்சள் கயிறுல தாலி. ஐயோ நந்தினி, நந்தினி, அடியே நந்தினி, எரும மாடு எழுந்துருடி. எழுந்துக்கிற எழுந்துருடி முதல்ல. எத்தனை பேர் தான்க்கா வந்து எழுப்புவீங்க? வரேன் நானு. என்ன நந்தினி, என்னடி இதெல்லாம்? எது? கழுத்துல என்னன்னு கேட்டேன். கழுத்துல என்ன? நந்தினி, என்னக்கா? கழுத்துல மாட்டிருக்கியே, இது என்னதுன்னு கேட்டேன். புஷ்பக்கா? புஷ்பா அக்கா தான். சொல்லு, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. என்னது இது கழுத்துல தாலி? ஐயோ மாட்டிக்கிட்டாளா? ஐயோ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தனே காப்பாத்துறதுக்கு. போச்சே உன்கிட்ட தான் நந்தினி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடி இதெல்லாம்? அக்கா அது வந்து புஷ்பாக்கா, அர்ச்சனா, நானே உன்னை கூப்பிடலான்னு தான் இருந்தேன். அவ கழுத்துல பாருடி, அவ கழுத்துல பாரு, தாலியை மாட்டிக்கிட்டு இருக்காடி. ஏண்டி அவளை 2-3 முறை வந்து எழுப்பினியே, அப்பெல்லாம் நீ கவனிக்கலையா இத? அது என்னடி அது நீட்டுக்கிட்டு இருக்க, அப்ப நீ கவனிக்கலையா? பாருடி அங்க நல்லா பாரு, தாலியை மாட்டிக்கிட்டு இருக்கா. மஞ்சள் கயிறு தாலியில மஞ்சள் கயிறு. அக்கா இந்த தாலி எனக்கு தெரியும்க்கா. என்னடி சொல்ற? அக்காக்கா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா. என்னத்த பொறுமையா கேட்கறது? அவ கழுத்துல தாலி இருக்குது. நானே பதறி போய் வந்து உங்ககிட்ட பேசினா நீ உனக்கு எல்லாம் தெரியுங்கிற. என்னடி தெரியும்? இல்ல என்னதான் நடக்குதுங்க? அக்கா நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பலக்கா. நான் நேரடியாவே விஷயத்த சொல்றேன். நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் முடிச்சிருச்சுக்கா. என்ன ஆச்சுன்னா சொல்ற? ஆமாக்கா, பசங்க முந்தா நேத்து தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜா? ஆமாக்கா. என்ன ஆச்சுன்னா ஆமான்னு இவ்வளோ அசல்ட்டா சொல்ற? பசங்க தான் பொறுப்பு இல்லாமல் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்கன்னா நீ கூட அதுக்கு உடனே இருந்திருக்க. அக்கா பசங்க என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போய் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலக்கா. அன்னைக்கு ஈவினிங் தான் சும்மா அவகிட்ட விஷயத்த போட்டு வாங்கினேன். எனக்கு அவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. அதனால தான் போட்டு வாங்கினேன். அவ்வளோ உளறிட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இப்படி திருட்டுத்தரமாக கல்யாணத்தை பண்ணதுக்கு பெரியவங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தையே அழகாக பண்ணியிருக்கலாம்ல. எங்களுக்கு மனநிலை சரியில்லை, எங்களுக்கு மூடு இல்லைன்னு எல்லாம் சொல்லிச்சுங்க. இப்போ இப்படி போய் பண்ணிட்டு வந்திருக்குதுங்க. இந்த பசங்களை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. சம்மந்தப்பட்டவ பின்னாடி தான்க்கா இருக்கிறா. அவகிட்ட கேளுக்கா. என்கிட்டயே நிறைய கேள்வி கேட்குற. பதில சொல்லுங்க மேடம். அக்கா சந்தோஷ் தான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொன்னாரு. அதான். அவன் ஆம்பளை பையன்டி, அவன் 1000 விஷயம் சொல்லுவான். நீ இப்படி திருட்டுத்தனமா போய் தாலியை கட்டிக்கிட்டு வரலாமா? இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஏண்டி இந்த விஷயம்லாம் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா என்னென்ன பேச்சு பேசுவாங்க? ஏற்கனவே உன் கல்யாணம் நின்னதுக்கே இஷ்டத்துக்கு பேசுறாங்க. இப்போ நீ திருட்டு தாலியை வேற கட்டிட்டு வந்துருக்க. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்டி, இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மானமும் போயிருண்டி. என்னக்கா இப்படி சொல்ற? நான் சந்தோஷம் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ சந்தோஷம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் திருட்டு தாலியில கட்டிட்டு வந்திருக்க. ஊர் அறியவா நீங்கள் 2 பேரும் இப்போ கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க. அக்கா அதுவும் சீக்கிரமா நடக்க தானக்கா போகுது. எங்க நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது?
குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது தேவைப்படல அடுத்த கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு. இல்ல இதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயமா? நீங்க நினைக்கிறப்பெல்லாம் டக்குன்னு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு? நான் உடனே சொல்லலக்கா. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதை தான் சொன்னேன். இப்ப அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லாம இப்படி திருட்டுத்தனமா தாலியை வச்சிருக்க போற, அப்படித்தானே? அப்படி இல்லைக்கா. வேற எப்படிமா? இன்னைக்கு மணி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவர் எல்லார்கிட்டயும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருக்கா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் ஒத்து வருமா முதல்ல? அவரு தான்க்கா சொன்னார். என்னடி சும்மா அவரு சொன்னாருங்கிற? ஏன்டி உனக்குன்னு சுய புத்தியே இல்லையா? மணி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உங்களால இந்த விஷயத்த சொல்ல முடியும்? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். அந்த பொண்ணு உன் மேல எவ்வளவு பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கா. முந்தா நேத்து கூட உன் ட்ரெஸ்ஸை பத்தி அவ அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தா. என்கிட்ட எல்லாம் கூட சொன்னா, அந்த நலங்கு ஃபங்க்ஷன்ல உன் ட்ரெஸ் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா. அவ இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பொறாமப்படுறவ, அவ கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளை பத்தி தான் எல்லாரும் பேசணும், அவளுக்கான வேலையை தான் எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படுவா. அந்த நேரமா பார்த்து நீங்க உங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டீங்கன்னு வையே, அவ்வளவுதான், அவளுக்கு இன்னும் பத்திக்கிட்டு எரியும். அப்போ எனக்கு முன்னாடி நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட, எல்லாம் வேணும்னே தான் பண்ண, அப்படி இப்படின்னு ஒன்ன பேச ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் உனக்கு தேவையா? கரெக்டு தான்க்கா. என்ன கரெக்டா? உனக்கு என்னதான் சொல்றதோ. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த பொண்ணை மறு வீட்டுக்கு அனுப்புறது, விருந்துக்கு அழைக்கிறது, தாலி பிரிச்சு கோக்குறது, அந்த பொண்ணை அனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறதுன்னு அடுத்தடுத்து ஒன்னொன்னா பண்ணணும்டி. இந்த நேரத்துல போயிட்டு நீங்க உங்க விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த பொண்ணோட சந்தோஷமும் தடைப்படும், உங்க சந்தோஷமும் தடைப்படும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் தடைப்படும். இதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. நீங்க ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? அதுவும் இல்லாம இந்த சந்தோஷம் இருக்கிறானே, எதுக்கடி அவ்வளோ அவசரம் அவனுக்கு? அக்கா, அவங்க கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய சிக்கல் வந்துச்சுல்லக்கா. அதனால தான் இதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ண போற கல்யாணத்துலயும் எதனா சிக்கல் வந்துட போகுதுங்கிறதுக்காக முன்கூட்டியே நந்தினியை புக் பண்ணிட்டான். முன்கூட்டியே நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். நீ நல்லா பேசுற அர்ச்சனா. நீ இந்த சின்ன பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ற வேலையெல்லாம் இருக்குதே, சுத்தம் சரியில்லை. அக்கா, நான் தான் சொல்றேன்லக்கா, தாலி கட்டும் போதெல்லாம் நான் இல்லக்கா, இந்த எருமாடு என்கிட்ட சொல்லாமலே போயிருச்சு. சொல்லியிருந்தா மேடம் தடுத்து நிறுத்திருப்பீங்களோ? சேச்சே, வாய்ப்பே இல்லைக்கா. நானும் கூடவே போய் மனசார மணமக்களை வாழ்த்திட்டு வந்திருப்பேன். பேச்சு பத்தி அவளுக்கு, இதுல அவ சிரிக்கிறா வேற. என்னத்த சொல்றதோ? எது சொல்றதா இருந்தாலும் அவகிட்ட சொல்லுக்கா. இவகிட்ட என்னத்த சொல்றது? இவ தாலியை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அடிவயிறே பதறுது. ஏண்டி, நீ எந்த நேரத்துல கல்யாணத்தை பண்ணணும்னு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சடங்கு, பின்னாடி செய்ய வேண்டிய சடங்குன்னு ஏகப்பட்டது இருக்கு. இப்படி தாலியை சுமந்துக்கிட்டு நிக்கிறியடி, நான் என்ன தெரிய சொல்றது? இப்ப ஃப்ரீயாக விடுங்கக்கா. எப்படி இருந்தாலும் நான் அப்புறம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோம். அப்போ வேணா சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாமே விளையாட்டா போச்சு இல்லை உங்களுக்கு? சரி, என்னமோ அட்லீஸ்ட் தாலியாச்சும் நம்ம முறைப்படி வாங்கி போட்டிருக்கானே அவன். அந்த விஷயத்துல அவனை நான் பாராட்டி தொலைகிறேன். சூப்பர் இல்லக்கா, ஷார்ப்புக்கா சந்தோஷ். என்ன ஷார்ப்போ, ஆனா அவன் நல்ல பைத்தியமா இருக்கிறான் இவன் மேல. அதனாலதான் தாலி கட்டின கையோட ஓடி போய் சரடி நேற்று வாங்கிட்டு வந்துட்டான். அதுவும் எல்லார்கிட்டையும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணாம பாரு நேற்று எல்லாரையும். நான் எல்லாத்தையுமே அட்வான்ஸா வாங்கி வச்சிருவேன், நான் எல்லாத்தையும் என் வருங்கால பொண்டாட்டிக்காக தான் செய்யறேன், அப்படி இப்படின்னு அளந்து விட்டான் நேற்று எல்லார்கிட்டையும். சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. நல்ல பிள்ளையாட்ட மூஞ்சை வச்சுக்கிட்டு நல்ல பித்தலாட்டம் பண்றான் அவன். இடுக்கா, எவ்வளோதான் திட்டுவா அவரை. புருஷனை சொன்னதும் பொத்துக்கிட்டு வருதோ உனக்கு? வராதா பின்ன? அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமையுள்ள மனைவி ஆயிட்டா சந்தோஷிக்கு. அப்ப புருஷனை திட்டினா கோவம் வரதானக்கா செய்யும். ஏக்கா நீ வேற, நான் கோவம்லாம் படல, சொல்றேன். பாவம் அவரு. என்ன பாவமோ? சூது பாதி தெரியாம இருக்கிற நந்தினி நீ. ஆம்பளைங்களுக்கு பாவம் பார்க்கலாம், ஆனா ரொம்ப பாவம் பார்த்தேன்னு வையன், ஓ நிலமை ஐயோ பாவமாயிரும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. சரிக்கா, என் சொல்லிக்குட்டிய அந்த நல்ல மனுஷன்க்கா. அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது எப்பவுமே. அவன் நல்ல பையன் தாண்டி, ஆனா நீ எல்லா விஷயத்துக்கும் வணங்கி போகாத, அது சரிப்பட்டு வராது சரியா? நாளை பின்ன பெருசா எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வையன், நல்லா இருக்காது. சொன்னா புரிஞ்சுக்கோ சரியா? எனக்கா அப்படி பெருசா பிரச்சனை வந்துட போகுது? எனக்கு புரியலக்கா. ஏண்டி, நம்ம அக்கா உன்கிட்ட எந்த அளவுக்கு அப்படியே சாதுரியமா நேக்கா ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நேக்கா சொல்லியிருக்கு. அப்ப கூட வாடி உனக்கு புரியல. சரி விடு, என் பாணியில நான் சொல்றேன் உனக்கு. அர்ச்சனா வேணாண்டி, விடுக்கா, அப்புறம் நம்ம தங்கச்சிக்கு புரியாது. என்ன விஷயம்னு சொல்லு அர்ச்சனாக்கா. நந்தினி, இந்த சந்தோஷ உன் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நல்ல க்ளோஸா தான் இருப்பான். நீயும் அவன் கூட அப்படித்தான் இருப்ப. வண்டியில எல்லாம் போறப்பயே நாங்க பார்த்துருக்கோம். இப்ப தாலி கட்டிட்டான். அந்த உரிமையில, பொண்டாட்டிங்கிற உரிமையில இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அட்வான்ஸா நெருங்கி வந்துட்டான்னு வை, உனக்கு தான் சிக்கலாயிரும். ஸோ ஊரடிய கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அடங்கிடுங்க. ஓ, அப்படி அப்படியே தான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லக்கா. அப்படியெல்லாம் அசல்ட்டா இருந்துடாத. வாய்ப்பு இருக்கிறதுனால தான் புஷ்பாக்கா உங்ககிட்ட சொன்னாங்க சரியா? ஆமா நந்தினி, நீ தான் பார்த்து இருக்கணும் சரியா? என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? அந்த ஆள் அதுக்கெல்லாம் வருத்து இல்லக்கா, நீங்க வேற. அப்படியே
உண்மைதான்க்கா, என் கூட ரூம்ல கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தா கூட தள்ளி தான் நின்று பேசுமா இருந்தாலும் என் பக்கத்துல எல்லாம் கூட வரமாட்டான். அப்படிப்பட்டவன் எப்படிக்கா? ஐயோ, என்ன லேடிஸ் நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரிம்மா, அப்படி இருந்தா நல்லதுதான். அன்னைக்கு மொட்டை மாடியில வேற 2 பேரும் ஒண்ணா தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்பத்துல இருந்தே எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நீ சொல்லிட்டல, எனக்கு போதும். இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு, சரியா? சரிக்கா, அப்புறம் இந்த கல்யாண மேட்டரை யார்கிட்டயும் சொல்றதக்கா? நான் எதுவும் சொல்ல போறது இல்லம்மா. அதே மாதிரி நீங்களும் யாருக்கிட்டையும் இப்போ எதையும் சொல்ல தேவையில்ல, சரியா? கொஞ்ச நாள் போட்டும், அதுக்கப்புறமா நானே வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் பேசிக்கிறேன். அது வரைக்கும் உன் தாலியை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்க. இந்த மாதிரி பறக்க வெட்டி மாதிரி இன்னொரு தடவை பண்ண வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடும். சரிக்கா, பாத்துக்கிறேன். இனிமேல்ட்டு நான் ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன். அப்படி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. தூங்குறப்ப பார்த்து இரு போதும். மற்ற நேரத்துலலாம் பின் பண்ணி வச்சுக்க தாலியை. முடிஞ்ச அளவுக்கு கழுத்தை மூடி வச்ச மாதிரியே ட்ரெஸ்ஸை போடு. சரிக்கா. சரிம்மா, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுன்னு நேரம் ஆகுது. ஓகேக்கா. அர்ச்சனா, இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு இது 3வது நாள் தானே? ஆமாக்கா. அப்போ 5ஆம் நாள், அதாவது நாளன்னைக்கு அவளுக்கு தாலி பிரித்து கோக்கறதெல்லாம் பண்ணிடலாம், சரியா? அதான் அவள் புருஷ சரடெல்லாம் வாங்கி வந்திருக்கான்ல, அந்த சரடை எடுத்துன்னு வர சொல்லிட்டு அவளுக்கு மாட்டி விட்டுற சொல்லலாம். சரிக்கா, நானும் பிரியாவும் கூட அதை தாங்க ஐடியா பண்ணி வச்சுருந்தோம். கூட்டு கலவாணிக்கு தாண்டி நீங்கள் 2 பேரும். சரி, அப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனை பண்ணிடுவோம். சரிக்கா, சரி. இப்போ நீயும் எங்கள் கூட சேர்ந்து கூட்டு கலவாணியை தான் ஆயிருக்கிற, அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னத்தை பண்ணுறது, சிக்கிட்டனே. எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். ஏண்டி நீ இருக்கிறியே, உன்னை திட்டுறதுக்கே மனசு இல்லை. எனக்கு உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, போய் குளி. எவ்வளோ நேரம் ஆச்சு உன்னை குளின்னு சொல்லி? இந்த போறேன் என் செல்லக்குட்டி அக்கா. நீ மற்றவங்கள மாதிரி என்ன நிறைய திட்டாம குறைவா அன்பா அழகா அட்வைஸ் பண்ணியிருக்கிறக்கா. எனக்கு உன்னை இதனால தாக்கா ரொம்ப பிடிச்சிருக்குது என் செல்லக்குட்டி புஷ்பூ. போடி.